சிறை சச் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டைரக்டர் பை சுரேஷ் ராஜ்குமாரி. ஒரு பேர்லயே பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சரியப்படுத்திட்டாரு. ஏன்னா, அம்மா பேர பின்னாடி வைக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியோட தான் நம்மகிட்ட வந்திருக்காரு சிறை. ஸ்ட்ராங்கான ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறப்பயே நம்ம விக்ரம் பிரபு கேரக்டர் எடுத்திருப்போம். கதிரவன் அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஷூட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து படத்துல வந்துருது. இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத வச்சே நம்ம இந்த கேரக்டர டிஃபைன் பண்ற முடியும். இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இப்படி தான் டிராவல் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்மளால யூகிக்க முடியுது. இப்ப இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றப்ப, கூட இருக்கிற இன்னொரு 2 போலீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்தோடயே இருப்பாங்க. ஏன்னா, ஒரு ஷூட் அவுட் நார்மலான ஷூட் அவுட் கிடையாது. பப்ளிக்ல ஒரு ஷூட் அவுட். கண்டிப்பா ஒரு பதட்டம் இருக்கும். ஐய்யயோ! அப்படின்ற மாரி. ஆனா, இவரு அத வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இந்த கேஸ் வந்து படம் ஃபுல்லா நடந்துட்டே தான் இருக்கும். அந்த பக்கம், இந்த சைடு வேற ஒரு கதை ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கும். இப்படிதான் வந்து படம் ரன் ஆகுது. சரி போலீஸ்ன்னு பார்க்குறப்ப, இந்த படத்துல வந்து பலவிதமான போலீஸ் வராங்க. ஓகேங்களா? இப்ப இவரு கூடயே இந்த எஸ்கார்ட்க்கு போறப்ப, கூடயே வந்து இன்னொரு போலீஸ் இருக்காப்ல. எப்படி சொல்றதுன்னா, தன்னோட அதிகாரத்த வந்து எப்பொழுதுமே தவறான முறையில பயன்படுத்திட்டு இருக்காது. நான் போலீஸு அப்படின்றதுனால ஒரு திமிரோட பொதுமக்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. இது மாரி போலீஸ் வந்து நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். அந்த மாரி போலீஸ் தான் இது. இப்ப இந்த மாரி பண்றதுனால படத்துல எப்படி பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதையும் படத்துல காட்டியிருக்காங்க. அத நம்ம கதிரவன் கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதும் படத்துல காட்டியிருக்காங்க. இன்னொரு கேரக்டரு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா எப்பொழுதும் ஒரு பயத்தோட அந்த மாரி இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா படத்துல அங்கங்க நமக்கு சிரிப்புக்கான ஒரு எலமெண்ட்ஸ வந்து அந்த அந்த ஒரு கேரக்டர் ஏற்படுத்துது. எல்லாமே இருக்கிற போலீஸ் தாங்க. ஆக்சுவலா இந்த படம் ஃபுல்லா வந்து நம்ம பார்க்குற போலீஸ் தான். ஆச்சரியமா இருக்கிறது கதிரவன் கேரக்டர் மட்டும் தான். ஆனா கடைசியா நமக்கு தேவைப்படுறதும் கதிரவன் கேரக்டர் தான். ஒரு நார்மலா ஹெல்ப் பண்ண போய் தான், அது எப்படி வந்து மாறி நிக்குது இந்த படத்துல அப்படின்றது தான் மேட்ரு. கடைசியா படம் சொல்றதும் அதுதான். எந்த மாரி போலீஸா நம்ம இருக்கணும், நமக்கு எந்த மாரி போலீஸ் தேவை, நம்ம மக்களுக்கு எந்த மாரி போலீஸ் தேவை அப்படின்றத வந்து படம் ஸ்ட்ராங்கா சொல்லுது. படம் என்னமோ நடக்கிறது 2003ல தான். பட்டு இப்ப நடக்கிற இந்த கரண்ட் சினாரியோக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ படம் நான் இந்த வீடியோ எப்போ விடுறேன்னு தெரியல. இன்னும் படம் எத்தன நாள் போகுதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு அவைலபிள் இருந்தா தியேட்டர்ல இந்த படத்த பார்த்துருங்க. இருக்கா என்னன்னு தெரியல. பட் இருக்கும். கண்டிப்பா நீங்க போய் படத்த தாராளமா பார்க்கலாம். ஏன்னா ஜனநாயகன் வேற தள்ளி போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் இருக்கும். நீங்க போய் படத்த பாருங்க. சரி ஓகே. போலீஸ் பத்தி தான் இந்த கதையா? அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, இல்ல. இப்ப தான் நம்மள வந்து ரியல் ஸ்டோரிக்கு எடுத்துட்டு போவாங்க. உண்மையிலேயே இது ரியல் ஸ்டோரி தான். ரீசென்ட்டா இன்டர்வியூல கூட டைரக்டர் சொல்லியிருந்தாப்புல. அந்த கப்புல்ஸ் வந்து நாங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. பட் இந்த படத்த இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம தர வேண்டிய அந்த செட்டில்மெண்ட்ட தந்தே ஆகணும். ஏன்னா கதை வந்து அவங்களோடது. அது வந்து அவர் உணர்வுபூர்வமா சொன்னாரு. தர வேண்டிய இத வந்து நம்ம தந்தாகணும். ஸோ அவங்க வந்து இந்த இன்டர்வியூ ஆர் படத்த பார்த்துட்டு எங்கள தேடி வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாப்புல. சரி ரியல் ஸ்டோரிக்கு போவோம். அப்துல், கலை இவங்க 2 பேர வச்சு தான் இந்த படம் மூவ் ஆகுது. அப்படியே ஊர் பக்கம் போகுது. என்னையும் அப்படியே சேர்த்து எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப எப்பொழுதுமே ஒரு லவ் ட்ராக் வரப்ப நம்ம வந்து எப்படிதான் சேர்றாங்க? எவ்வளவோ படம் பார்த்துட்டோம். எப்படிதான் சேர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பல படத்துல அத வந்து ரொம்ப சப்பையா தான் காட்டியிருப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துல வந்து நம்மள வந்து கரெக்ட்டான ஒரு வேல வந்து நம்ம இந்த லவ் ட்ராக் எடுத்துட்டு போகுது. அவங்களுக்குள்ளான அந்த ஒரு படிப்படியா முன்னேறி போற அந்த ஒரு லவ் ட்ராக். நாட்டு வத்தல வச்சு ஒரு மேட்ரு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. நம்ம லப்பர் பந்துல வந்து டிஃபன் பாக்ஸ வச்சு ஒரு லவ் ட்ராக் பார்த்துருப்போம். இதுல வந்து நாட்டு வத்தல வச்சு ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு பார்க்குறோம். ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து இந்த படத்துல அங்கங்க நான் சம்மந்தமே இல்லாம அழுதுட்டு இருந்தேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேக் ஸ்டோரிக்கு போறப்ப, எடுத்தோனே ஒரு அவங்க கடை வச்சிருப்பாங்க. அப்துல் வந்து கடை வச்சிருப்பாங்க. எடுத்தோனே ஒரு குட்டி பொண்ணு வந்து ஐஸு, ரூ. ஐஸு, நீட் ஐஸு. அது வந்து வாங்கும். ஓகேங்களா? அது வாங்குறப்ப நான் அழுவுறேன். ஏன்னு தெரியல. அப்படியே என்ன டப்புன்னு அந்த ஒரு செகண்ட்ல வந்து என்ன அங்க எடுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா படம் வந்து அவ்ளோ சரியலா, ரியலா ரொம்ப எல்லாருமே ரொம்ப ரியலா இருக்காங்க. இப்ப இன்னொரு சீன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இந்த டிவி செட் போடுறவரு அப்துல் வந்து ஓகேங்களா? அந்த டிவி செட் எடுத்துட்டு வந்து இந்த ஊர்ல உட்காந்து எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறப்ப, அதெல்லாம் வந்து அப்படியே எப்படியோ அத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்க அந்த அந்த விஷயம் நடக்குது. இவரு சும்மா ஜஸ்ட் கேமரா எடுத்துட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. எங்கேயுமே இது நம்மள ஒரு படமே ஃபீல் பண்ண வைக்கல. ரொம்ப 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 ரியலா இருக்கு. அதனால தான் இந்த படம் மோர் பவர்ஃபுல்லாவும், அவ்ளோ சேர வேண்டிய, சொல்ல வேண்டிய கருத்த வந்து நம்மகிட்ட அப்படியே கடத்தி கொண்டு போகவும் நான் வந்து உணர்றேன். சரி இப்ப இவுங்க நம்ம அப்துல் பத்தி பார்த்தாச்சு. பார்த்தாச்சுன்னா, அதான் நம்ம அப்துல்ன்ற பேர் வரப்பயே முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த கேரக்டர் எப்படி இந்த படத்துல
ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு லவ் பண்ணுறாங்க, கிராமத்து சைடு லவ் பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்குமே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ அப்துல், கலை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக அந்த படத்தில் பார்ப்போம். அடுத்து நம்ம கலை இவங்க எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி தான். அவங்க சிரிப்பிலேயே நம்மளை வந்து அவ்வளோ நம்மளையும் சிரிக்க வைக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறப்ப நம்மளும் சிரிக்கிறோம். அவங்க அழுகுறப்ப நம்மளும் அழுகுறோம். அவங்க சோகமா இருந்தாங்கன்னா நம்மளும் சோகமா இருக்கிறோம். ஸோ இதுக்கு மேல நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள எப்படி போக முடியும்? அவங்க செய்றது எல்லாமே நம்ம செய்றோன்றப்ப, அப்ப அவங்க அவ்வளோ ஆக்ட்டா அத அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏன் இப்ப சொல்றப்பயே என் ஃபேஸ பாருங்க, எவ்வளோ பொலிவாகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஆப்வியஸ்லி இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஒண்ணு வந்துருது. அந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள போகி, அது எப்படி வெளிய வந்து கடைசில இவங்க எப்படி ஆவுறாங்க? அப்படின்றத தான் இந்த நம்ம படம் ஃபுல்லா பார்க்க போறோம். சரி நான் போலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப நடுவுல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒண்ணு வருது. ஓகேங்களா? அதாவது நம்ம புதுப்பேட்டையில தனுஷ்க்கு அப்பாவா இருப்பார்ல. வெற்றிமாறனோட எல்லா படத்துலயும் இருப்பாரு. ஸோ அவரு தான் இங்க இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேவையான, ரொம்ப முக்கியமான ஒரு போலீஸ் கேரக்டரு. நீங்க படத்துல வந்து விசில் அடிக்கிறதுக்கான மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆனா இங்க வந்து "நீ அட்றா, நீ தாராளமா அட்றா" அப்படின்ற மாரி ஒரு விசில் அடிக்கிற மூவ்மெண்ட். அது எழுதும்போதே கண்டிப்பா முடிவு பண்ணிருப்பாருன்னு தான் நெனைக்கிறேன் டைரக்டரு. ஸோ அந்த மாரி ஒரு மூமெண்ட் படத்துல இருக்கு. நீங்க பாருங்க. சரிங்களா? தென் கடைசியா படம் அப்படியே போயிட்டே இருக்குது. சரி ஓகே. அவ்வளோதான். நம்ம விக்ரம் பிரபு கேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்ட்டிங்லயே, அடிக்கடி இந்த கேரக்டர் தேவைப்படும். அந்த கேரக்டர் ஒண்ணு பண்ணுது. கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுது. அவ்வளோதான் படம் எண்டிங்க்கு வந்துச்சுப்பா அப்படின்னு நெனைக்கிற நேரத்துல நமக்கு ஒரு ஷாக் மூமெண்ட்டு. நம்ம தியேட்டர்ல வந்து சீட் எட்ஜ்ல உட்காந்து பல படங்கள பார்த்துருப்போம். சீட்டு பின்னாடி போயிட்டு இப்படி எக்கி உட்காந்து எத்தனை படம் பார்த்துருப்போம் தெரியல. அந்த மாரி ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் நான் படத்துல. நான் மட்டுமா இல்ல தியேட்டர்ல எல்லாருமே தெரியல. நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் படம் மூவ் ஆகி ரன் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அப்படியே தான் அப்படியே ஹோல்ட் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். என்னதான் நடக்குதுன்னு நமக்கு ஒரு ஒரு பிளாங்க் ஆயிடும் தெரியுங்களா? அப்படியே காதெல்லாம் கொயின்னு ஆகி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும் தெரியுங்களா? அந்த மாரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். அந்த மாரி ஆக்கிடுச்சு படம் நம்மள. இங்க இந்த மாரி அங்கங்க நம்மள படம் வந்து ஒரு ஹூக் ஆக்குது. ஒரு ரொம்ப வருத்தத்துக்கு எடுத்துட்டு போகுது. ரொம்ப ஆழமான விஷயத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஒரு பேக்கேஜா இருக்கு படம். ரொம்ப பேக்கேஜா இருக்கு. அ ரொம்ப தேவையான படமும் கூட. சரிங்களா? சரி இப்ப இந்த ஷாக்கான மூமெண்ட் இருக்குங்களா, இது வெளிய வந்தோமா இல்லையா? அப்படின்றத நீங்க படத்துல பாருங்க. நான் ஏன்னா ஏன் படத்துல பாருங்க, படத்துல பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஓகேங்களா? இந்த ரிவ்யூவ கொஞ்சம் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க போய் படத்த பாருங்க. ஓகேங்களா? இப்ப ஜனநாயகன் தள்ளி போச்சு. பராசக்தி இருக்கு. டிக்கெட் கிடைக்காதவங்க கண்டிப்பா போய் சிறை பாருங்க. அப்படிதான் சொல்லணும்லாம் கிடையாது. டிக்கெட் கிடைக்காதவங்க தான் போய் இந்த படத்த பார்க்கணும்லாம் கிடையாது. நீங்க தாராளமா போய் இந்த படத்த பார்க்கலாம். நானே போய் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ சிறை நமக்கு டிசம்பர்ல தான் வந்திருக்கு. நான் வந்து இந்த வருஷம் தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலா இது 2025 படம். முன்னாடியே வந்திருந்தனா இன்னும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமோ தோணுது. ஏன்னா இப்ப இயர்லியா வந்ததுனால இப்ப டக்குன்னு பொங்கல் வந்துச்சு. அடுத்தடுத்த படம் வர ஆரம்பிச்சுச்சு. கொஞ்சம் முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் பயங்கரமா ஓடிருக்கும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் இந்த ரேஞ்சுக்கு இந்த மாரி அது குடும்ப படம். இதுவும் கண்டிப்பா குடும்ப படம் தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நீங்க தியேட்டர் ரியாக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாருமே அதான் குடும்பங்கள் கண்ணீரில் வெற்றி நடை போடுகிறது. அந்த ஒரு டேக்லைன வாங்கியிருக்கு இந்த படம். விதவிதமா வாங்கும்ல டேக்லைன. அந்த மாரி இந்த படம் இந்த டேக்லைன வாங்கியிருக்கு. ஏன்னா, அங்கங்க நம்மள அழ வச்சுக்கிட்டே இருக்கு படம். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரியலா, உண்மையா, ரொம்ப ட்ரூவா ஆக்சுவலா படம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு மாரி உடம்பு சரியில்லாம இருந்தேன். எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஜுரம் ஏறிக்கிட்டே இருக்கு. அது தெரியுது. எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா, படம் முடிஞ்சு வெளிய வரப்ப நான் பிரைட் ஆயிட்டேன். ஒரு படம் வந்து என்ன சரி பண்ணியிருக்கு. அப்பனா பார்த்துக்கோங்க இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. போய் கண்டிப்பா சிறை தியேட்டர்ல பாருங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா. ஏன்னா, இந்த மாரி மூமெண்ட்லாம் நமக்கு தியேட்டர்ல தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம தனியா இப்படி ஃபோன்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் தியேட்டர் ஒன்லி. ஓகே. சரி. என்ன நீ வந்து இந்த மாரி மூவிஸ் பத்தி மட்டும் தான் பேசி போடுவியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த கன்டென்ட் நம்மகிட்ட இருக்கு. லைனா எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்ப இந்த வருஷத்த எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஜனநாயகன் பத்தி பேசுறதா? இல்ல இப்ப இந்த இஷ்யூ நடந்தது அத பத்தி பேசுறதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சிறைய போய் பார்த்தேன். டக்குன்னு பேசி போடணும்னு தோணுச்சு. பேசிட்டேன். நீங்க வந்து உங்க சப்போர்ட்ட குடுங்க. வீடியோவ பாருங்க. நெறைய ஒப்பீனியன் இருக்கும். எல்லாத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லார் சஜஷனையும் சொல்லுங்க. நான் அப்பதான் வந்து அடுத்தடுத்து என்ன குரோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.